ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரெசிபீஸ் ஆஃப் தீபாவளி இஸ் குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் இல்லாத தீபாவளியே கிடையாது. பட் நம்மள பல பேர் குலாப் ஜாமுன் எண்ணெயில் போட்டோன்னே வெடிக்குதுன்னு பயந்தே அதை பண்ணாமல் இருப்போம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெடிக்காமல் உடையாமல் கிராக் இல்லாமல் கடையில் செய்கிற மாதிரியே நமக்கு வரும். இன்றைக்கி நான் எம்டிஆரோட குலாப் ஜாமுன் மிக்ஸில் தான் பண்ணியிருக்கேன். ஒரு அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு சாஃப்டான டோவாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கடைசியாக நெய் சேர்த்து ரொம்ப நல்லா சாஃப்டாகவே இதை ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப வெட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. அண்ட் உருண்டை எல்லாமே சின்ன சைஸ்லேயே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பி அது வந்து பெருசாக வரும். சின்ன சைஸ் தான் ப்ராப்பரான சைஸு, அதாவது ஸ்மால் டு மீடியம் சைஸ். அண்ட் நிறைய பேர் உருட்டிகிட்டே அப்படியே எண்ணெயில் போடுவாங்க. கண்டிப்பாக அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் அதை உருட்டினதுக்கப்புறம் எல்லாமே ஒரு 5 to 10 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் கண்டிப்பாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் போடுங்க. எண்ணெய் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து மிதமான ஹீட்டில் தான் இருக்கணும். எண்ணெய் சட்டியிலேருந்து புகை வர அளவுக்கு ஹீட் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. வெடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அண்ட் உருண்டையில் வந்து கிராக் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்குள்ளே எண்ணெய் போய் வெடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சு பண்ணிங்கன்னா கடையில் செய்கிற மாதிரி டேஸ்ட்டான குலாப் ஜாமுன் வரும். சுகர் சிரப் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் மெத்தட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இலாச்சி பவுடர் கண்டிப்பாக போடுங்க. அண்ட் இப்போ டேஸ்ட்டான குலாப் ஜாமுனை ஒரு பவுலில் எடுத்து நட்ஸ் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.